நிஷாவோட பைக்கு வாங்கி இதோட 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் டியூவும் கட்டியாச்சு. பைக்கு ரிவ்யூ எப்படி நிஷா இருக்குது? 1 வருஷம் நீ ஓட்டினது புது பைக் எடுத்தது. நாங்கள் வந்து எப்பயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி நாங்கள் புது வந்து செகண்டில் தான் பைக் எடுத்தோம். செகண்ட்லேயே வந்து 3 பைக்காக ஃபஸ்ட்டு எக்ஸல் எடுத்தோம். அதில் தான் ஓட்டி பழகுனது எல்லாமே வந்து எக்ஸலில். ரெண்டாவதாக வந்து அந்த டிவிஎஸ் 50 திருச்சியில் வாங்கினோம். மூணாவதாக வந்து இங்கே வந்து இந்த ஒரு ஓட்ட பைக்கு ப்ளூ கலர் வாங்கினோம். 3 பைக்குமே நாங்கள் வந்து செகண்டில் தான் எடுத்தோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போன ஜனவரி மாதம் ஆண்டி 3 பைக்கா? திருப்பூரில் 2 பைக் வாங்கியிருக்கு, திருச்சியில் 1 வாங்கியிருக்கு. எனக்கு நான் வாங்கினதா சொன்னேன். எக்ஸல் 1, ஸ்கூட்டி 2வது திருச்சியில், 3வது ஸ்கூட்டி களத்தூரில். இது 4வது வண்டி. 3 இது செகண்டில் தான் வாங்கினோம். 4வதாக வந்து ஸ்டோரூமில் போய் புதுசாக போன ஜனவரி பொங்கலுக்கு எடுத்தது. பொங்கல் அன்னைக்கு போய் ஆஃபரில் போய் வாங்கிட்டு வந்தோம். ப்ளஸர் தான் ப்ளஸர் அடி சூப்பராக இருந்துச்சு. நான் ஓட்டின அளவுக்கு எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. எவ்வளவு மாதம் டியூன்னா வந்து 5120 ரூபாய். 1 வருஷம் கட்டிட்டேன். இன்னும் 1 வருஷம் கட்டினா நிஷாவுக்கு சொந்த பைக் ஆயிரும். ஆமாம், இன்னும் 1 வருஷம் கட்டணும். மாதம் 5000 ரூபா கட்டணும். ஆனால் 1 வருஷம் கட்டணும் அடைச்சிட்டேன். 2 வருஷம் டியூவில் போட்டிருந்தோம். 2 வருஷம் டியூவில் போட்டிருந்தோம். 2024 ஜனவரியில் எடுத்தோம். 2023 ஜனவரியில் 2024 ஜனவரியில். ஆமாம், தமிழில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்றும் தெளிவாக படுத்த வேணாம். போன வருஷம் ஜனவரி 2024 ஜனவரியில் எடுத்தோம். 2025 ஜனவரி வந்து 1 வருஷம். நீ கத்துற கத்துல அடுத்த 2026 நீ கத்துற ஈரடி நீ கத்துற பைக் டியூ வந்து முடிஞ்சிரும். அட ஈரடி நீ கத்துற கத்துல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல பட்டுக்கோட்டையில், அவங்களுக்கே கேட்கும் பேங்குக்காரங்களுக்கு. அதில் வந்து நம்ம வந்து 1 வருஷம் இந்த ஜனவரியில் 2025 ஜனவரியிலேருந்து 2026 ஜனவரி வரைக்கும் நம்ம கட்டிட்டோம்னா பைக் வந்து சொந்தமாயிடும். இன்னும் வந்து 1 வருஷம் கட்டணும். அதுக்குள்ளேயே வண்டி நம்பர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. காட்டுங்க, அவன் வீட்டுக்கு வருவாங்க. ஏன் வீட்டுக்கு வந்தா என்ன? இல்லாட்டி உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ரீசனாக வந்து வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 3 சர்வீஸ் கொடுத்தாங்க. ஒரு வேலையும் வைக்கல, டயர் மாற்றலை, ஒன்றும் மாற்றலை. ஓகே, புதுசு. அப்படியே பாருங்க எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, பைக் எடுத்ததுலேருந்து 14,000 கிலோமீட்டர் 1 வருஷத்தில். ஓகே, ஹீரோ ப்ளஸ் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தாங்க. 3மே முடிச்சாச்சு. அப்புறம் 4வதாக இப்போ நான் வந்து முந்தா நேற்று தான் குளத்துக்கு போனேன். அங்கே போயிட்டு ஷாம்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி தேய்ச்சி. ஹீரோ ப்ளஸ் எக்ஸ்டெக் இது லேட்டஸ்ட் மாடல். அந்த டியூ முடியவும் நிஷாவுக்கு வந்து இது எடுக்கணும், வெஸ்பா. ஓகே பாய். என்னோட ஆசை வந்து அப்போ இருந்து செல்லோட கேட்குறதுன்னா பிங்க் கலர் வெஸ்பா எடுக்கணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து எங்களுக்கு அது கிடைக்கல, வெஸ்பா கிடைக்கல. அதை நம்பி தான் நாங்கள் போனோம். வெஸ்பா எடுத்து அதுக்கு கட்டிக்குவோம் அப்படின்னா. ஆனால் அதில் வந்து அதிகமாக லோடு ஏற்ற முடியாது. இந்த மில்கான ரோடு இருக்குல்ல, ஈஸியாக போயிட்டு அப்படியே தார் ரோடு அந்த மாதிரி இல்லாத இந்த சேத்துல போட்டு அடிச்சோன்னா வெஸ்பாவில் எந்த வண்டியும் தாங்காது. இதுவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எடுத்தப்ப நல்லா இருந்துச்சு. புராண மாதிரிலாம் போனா அவ்வளோதான் வீடியோ. உனக்கெல்லாம் எவ்வளோ நேரம் பிடிச்சிக்க முடியாது. வந்து என் பைக்கையே தான் எடுப்பார். இப்போ அவர் பைக்கு வந்ததுலேருந்து திருச்சியிலேருந்து நம்ம கொண்டு வந்துச்சோம், திருப்பூர்லேருந்து நம்ம அவர் பைக்கை கொண்டு வந்துட்டோம். என் பைக்கை கண்ணால் கூட கையால் கூட தொடறதுக்கு இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை 2 மாசமா. இல்லை எங்கேயுமே எடுத்துகிட்டு போல. தமிழில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இங்கிலீஷில் சொல்லலை. அவர் பைக்கு எப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்தோமோ எங்கள் அத்தை கூட என்ன உன் பைக்கு அவன் தொட கூட இல்லை, எப்போ பார்த்தாலும் இது பண்ணுவான், உன் பைக்கில் கூட அவன் இப்படிலாம் டீ குடிக்க போனதே இல்லையே அப்படின்னாங்க. அது மாதிரி அவர் பைக் வந்ததுக்கப்புறம் இந்த பைக்கை தொடர்றது. பைக்கு நல்லா ஒருத்தனா ரஃப் அடி நிஷா ஓட்டுறது. ஒரு தடவை போட்டு கீழே போட்டுட்டார் செல்வா. அதில் வந்து கால் வைக்கிறது உடஞ்சி, இது மட்டும் அதை மாற்றி கொடுக்கணும். இந்த பாருங்க, நல்லா பெருசாக இவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு, கீழே போட்டு உடச்சிட்டாரு. வண்டி நல்லா நல்ல ரஃப் அடி அடிக்கலாம் வண்டி. நிஷாவெல்லாம் ஓட்டுறதெல்லாம் மானாங்கனியாக ஓட்டுவார், தட்ட புட்டான்னு. அதுக்கே ஒரு கேட்டிங்கன்னா என்னோட ஸ்பீடை பற்றி சொல்லுவேன். உன் ஸ்பீடை பற்றியும் சொல்ல வேணாம், உன் பீடையை பற்றியும் சொல்ல வேணாம். நல்ல வண்டி ஓரளவுக்கு. இப்போ நாளைக்கு பாரு, வீடியோலாம் போட்டாச்சா, நாளைக்கு வண்டி பிடிங்கினே ஏதாவது. ஓகே பாய். அதுக்கு தான் இப்போ எதுவும் ஆவலையே வண்டியில் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து பேட்ரி வந்து லூஸாக இருக்கும் போல். அது மட்டும்தான். நேற்று கூட மக்கார் பண்ணிடுச்சுங்க. நேற்று மதியம் வந்து பேட்டரி லூஸாக இருக்குது. பேட்டரி டர்மர் போயிடுச்சு. போனேன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன்னா போயிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஊட்டி விட்டுட்டு வந்து வெளியே எடுத்துகிட்டு சரி கிளம்புவோமே அப்படின்னு சாவி ஆன் பண்ணுறேன். ஆனாவே வாங்கலை. அப்புறம் செல்லா ஃபோன் பண்ணி மாதம் 5000னா எவ்வளவு அட்வான்ஸ் எவ்வளோ கட்டணும்? 18,000 15,000
15,000 ரூபாய்க்கு மேலே அட்வான்ஸ் கட்டினது ப்ளஸ் வந்து மாதம் 5,000 ரூபான்னா 12 மாதத்துக்கு 15, 50, 60, 70, 75,000 ரூபா கடன் அடைச்சாச்சு. இன்னும் வந்து எவ்வளோன்னா வந்து 75,000 ரூபா இருக்கும். இந்த மாதம் நான் டியூ கட்டலை. கட்டியாச்சா? கட்டலை. இந்த மாதம் நான் கட்டலை. அதான் 1 மாசம் தான் கட்டிட்டு வந்தாச்சு. 1 தேதி 5வது மாசம். அப்போ இன்னும் நீ 5வது மாசம். இன்னும் நீ 11 மாதம் மட்டும்தான் கட்டணும். டிசம்பர் மாதத்தோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரு 11 மாதம் 55,000 ரூபா கட்டிட்டீங்கன்னா பைக்கு ரெடி ஆயிரும். சொந்த பைக் ஆயிரும். அதுக்குள்ளேயும் இவர் சொல்லிட்டாரு அப்படியே 1 வருஷம் ஆனிச்சுன்னா அடுத்தது அப்படியே இது மாற்றிக்கலாம். ஆமாம், இந்த பைக்கை கொடுத்துட்டு அப்படியே எக்ஸ்சேஞ்சில். ஏன்னா இதில் வந்து பாதி அமௌண்ட் வரும், இன்னும் கால்வாசி அமௌண்ட், முக்கால்வாசி இந்த அமௌண்ட்டில் வந்துடும், அடைஞ்சிரும். கால்வாசி அமௌண்ட் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். பார்த்துக்கலாம். கால்வாசியும் கையிலேருந்து கட்டிடலாம். கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவோம், அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஏன்னா என்ன மறுபடியும் வேலை வச்சிடும். 2 வருஷம் தான் ஓட்டலாம் ஒரு புது வண்டி எடுத்து. இன்னொரு 2 வருஷத்துக்கு அப்புறம் புது வண்டி எடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் இருக்கும். லேட்டஸ்ட் மாடல் ஏதாவது வரும், அதில் ஒரு வண்டியை எடுத்துகிட்டு இந்த வண்டி இப்போ 1,50,000 ரூபா வருதா, ஃபுல்லாக கட்டிட்டீங்கன்னா ஒரு 75,000 ரூபாய்க்கு விற்கலாம். பாதிக்கு பாதியாவது விற்கலாம். 75,000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்து ஒரு வண்டி புதுசாக எடுத்தீங்கன்னா அடுத்தது கொஞ்சம் தான் டியூ கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 75,000 ரூபா தானே டியூ கட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே ஓட்டலாம் ஒரு 2 வருஷத்துக்கு. வேறு இதையே வச்சு ஓட்ட முடியாது. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ப்ளஸ் ஸ்கூட்டி தான் ஓட்டுறேன். எனக்கு பைக்கு வந்து ஓட்ட தெரியும். பைக் ஓட்ட தெரியும், ஓரளவு பைக் ஓட்ட தெரியும். ஸோ உங்களுக்குலாம் ஓட்ட தெரியுமா தெரியாதா? உங்கள் வீட்டில எல்லாம் இருக்கா இல்லையா? எந்தெந்த வண்டிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஜன்னல் லைட்டி பாரு. கமெண்ட். ஜன்னல் லைட்டி பாரு. ஓட்ட தெரியுமான்னு ஓட்ட நல்லா பெருசாக தெரியும். ஓட்ட தெரியும்னா அந்த ஓட்ட இல்லை, பைக் ஓட்ட தெரியுமா? வண்டியில் வேறு எந்த இதுவும் இல்லை. 4 தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு 3000 கிலோமீட்டருக்கும் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கு. 3 இது ஃப்ரீ, 1 மட்டும் காசு கொடுத்து. மற்றபடி எதுவுமே மாற்றலை. வண்டியில் எந்த வேலையும் வைக்கல. 2 தடவைக்கு வண்டி கீழே விழுந்திருக்கு. ஒரு தடவை நான் கீழே போட்டு விழுந்தது, இன்னொரு தடவை ஆரக்கோட்டையில் அந்த மணலில் சறுக்கிக்கிட்டு இவரே தான் அதுவும் கீழே போட்டது. அதில் மற்றபடி நான் கீழேயே போடலை. ஆனால் எங்கள் அம்மாவெல்லாம் கொண்டு போய் சாய்ச்சி விட்டு பைக்கில் இந்த கண்ணாடி மட்டும் லேசாக லூஸ் ஆயிருந்துச்சு முதல் தடவை உழுவையில். அதுக்கப்புறம் வண்டியில் எதுவும் மற்றபடி ஆமாம், நான் கீழே போட்டப்போ இந்த இடத்துல லேசாக கிராச் ஆகிருக்கும். இங்கே லேசாக அந்த இடத்துல. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வண்டி அந்த வேலையும் வைக்கல. டயரும் மாற்றலை. டயரும் 1 வருஷம் 14,000 கிலோமீட்டருக்கு ஒரு ரேட். பஞ்சரா எங்க பஞ்சரு? அப்புறம் கொண்டே அவர் கடையில் அந்த டியூப்லெஸ் தானே கொண்டே நான் இல்லாதப்ப இருந்திருக்கும். அப்புறம் கொண்டு அந்த டயர்லேயே அந்த ஒரே ஒரு தடவை தான் இதாகிருக்கு. மற்றபடி வண்டியில் எதுவுமே இல்லை. 1 வருஷம் நல்லா தான் ஓடிச்சு, நல்லா தான் ஓட்டிக்கிட்டும். இன்னும் 1 வருஷம் ஓடும். டயரும் ஓடும். இன்னும் 6 மாதம் ஓடும். 6 மாதம் 1 வருஷம் ஓடும். ஜம்முன்னு இருக்கும் வண்டி, அவ்வளோதான். ஒரிஜினல் புக்கும் நிசா கிட்ட தான் இருக்குது. ஒரிஜினல் ஆர்சி புக்கெல்லாம் அது டியூ கட்டினாலும் பரவாயில்லன்ட்டு கொடுத்துட்டாங்க. வண்டி நம்பர் வாங்க போனது நானும் நிசாவும் தான் வாங்க போனோம். இது நல்ல ராசியான வண்டி. ஏன்னா வந்து வண்டி நம்பரில் டிஒய் தியாவுக்கு வர்ற மாதிரி TN49 TN49 டிஒய்ன்னு வந்துச்சு. அன்றைக்கே நாங்கள் பேசிக்கிட்டோம். தியா பேர் வருது, டிஐஒய் அந்த மாதிரி. எதானாலும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தியா பேரில் எடுத்தோம்னா ராசியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்கும். ஓகே, நீங்கள் என்னென்ன வண்டியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஸ்கூட்டி ஓட தெரியுமா, ஓட தெரியாதா? உங்கள் வீட்டிலலாம் என்ன பைக் இருக்குன்றதா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நான் சாப்பாடு எட்டிக்கலாம். பாய் பாய் பாய்.